வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பாதாம் பிசினை நம்ம நேரடியாக உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டீங்கன்னால் முடியாதுங்க. சிறிது நேரம் நீங்கள் பாதாம் பிசினை இரவு முழுவதும் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கணுங்க. மறுநாள் காலையில் அது ஜெல்லி போல் உப்பி இருக்கும். அந்த ஜெல்லியை தான் நீங்கள் பால், நன்னாரி சர்பத்து, இளநீர் அல்லது ரோஸ் மில்க்கு அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கலந்து அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் மிகவும் குளிர்ச்சி வாய்ந்தது. இப்போ இந்த கோடை காலங்களில் நம்ம பாதாம் பிசின்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் சூட்டை, அந்த பாடி ஹீட்டை குறைக்கும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பத்தை குளித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக தாங்க பாதாம் பிசின் இருக்குது. ஸோ பாதாம் பிசினில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், மருத்துவ நன்மைகள் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாங்க. வயிற்றுப்புண் பிரச்சனை அதனால நமக்கு விடுதலை அடைஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய புண், அந்த அல்சரை சரி செய்யக்கூடிய தன்மை பாதாம் பிசினுக்கு இருக்கு. நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை, அசிடிட்டி பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஏன்னா பாதாம் பிசின் நம்மளுடைய வயிற்றை குளிர்ச்சியாக வைக்கிறதால அந்த குடல்களில் ஏற்படக்கூடிய வெப்பம் தொடர்பான பிரச்சனையால் ஏற்படக்கூடிய அந்த அமிலத்தன்மை, புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனையுமே பாதாம் பிசின் நமக்கு சரி பண்ணிடும். ஸோ பாதாம் பிசின் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார் சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ மலச்சிக்கல் எதனால் ஏற்படும்னா நார் சத்து பற்றாக்குறையால் தான் ஏற்படும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நார் சத்து இருந்திருந்தாலே அதை மலச்சிக்கலை சரி பண்ணிடலாம். அப்போ பாதாம் பிசினில் நீங்கள் நன்னாரி சர்பத்து, இளநீர் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸோட அடிக்கடி கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிந்து மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். ஸோ அதனால செரிமானம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும் அப்படின்னா பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாங்க. தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கலாம். தசைகளை பாதாம் பிசின் வலுப்படுத்துவதோடு எலும்புகளுக்கும் தேவையான பலத்தையுமே கொடுக்குது. குறிப்பாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடின உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பிசின் இருக்குங்க. இதனால தசை பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகள் சோர்வடைவது, தசைகளில் பிடிப்பு வலி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. தசைகள் வலிமையாக வளர்ச்சி பெறும். எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே அந்த 50-60 வயதுகளில் கூட தசைகள், நரம்புகள், எலும்புகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வலுப்பெற வைத்துக்கொண்டு உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள இருக்கு. பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போதே உங்களுடைய உணவுகளில் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். தோல் பராமரிப்பு சிறப்பாக இருக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளாங்க. உடலினுடைய உள் வெப்பம் குறைவதால உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கட்டிகள், வியர்க்குறு மற்றும் தோல் தொடர்பான எரிச்சல்கள் குறைய தொடங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது தோலுக்கு ஒரு மென்மையை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் பாதாம் பிசின்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மம், கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வியர்க்குறு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எரிச்சல் தன்மை, கட்டிகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குளிர்ச்சியான ஒரு தன்மையை தோலுக்கு கொடுத்து இளமையான ஒரு சருமத்தை, இளமையான ஒரு தோலை பராமரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாதாம் பிசின் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மற்றும் தாதுக்கள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு வலுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பிசின் உங்களுக்கு அந்த பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிடும். அதனால எந்த விதமான ஒரு நோய் தாக்கமும் உங்களுடைய உடலுக்கு வரவே வராது. நோய் தாக்கம் எதுவுமே ஏற்படாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ உடல் சூட்டினால ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், யூரினரி ட்ராக்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சுருக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். எப்படி இந்த நீர் சுருக்கு, யூரினரி ட்ராக்ட் டிஸ்கம்ஃபர்ட், சிறுநீர் எரிச்சல் எல்லாம் பாதாம் பிசின் சரி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது சிறுநீர் பாதையை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்து நச்சுக்களை அங்கிருந்து வெளியேற்றும். அதனால தான் அந்த உங்களுக்கு அந்த சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் சுருக்கு, நீர் சுருக்கு இது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. ஸோ கழிவு நீக்க மண்டல வேலை முதல்ல ப்ராப்பராக நமக்கு நடந்தால் தான் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீர் வழியாகவே வெளியேற்றப்படும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு அதை செய்யக்கூடிய அந்த சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது
வைக்கிறதுக்கெல்லாமே பாதாம் பிசின் நமக்கு உதவிகரமாக இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு, மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கெல்லாமே பாதாம் பிசின் உதவிகரமாக இருக்குங்க. இப்போ அதிகப்படியான உடல் உஷ்ணம் காரணமாக சிலருக்கு தூக்கம் கூட வராமல் வந்து போகலாம். இப்போ பாதாம் பிசின் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது நரம்பு மண்டலத்தை குளிர்ச்சியடைய செஞ்சு மன அழுத்தத்தை உங்களுக்கு வந்து குறைத்து ஆழ்ந்த உறக்கத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷனாக இருக்கும்பொழுது தூங்கி எழுந்தீங்கன்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். அப்போ தூங்குறதுக்கான அந்த தூக்க ஹார்மோன்களை இயல்பாக சுரக்க வைக்கிறதுக்கு பாதாம் பிசின் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உங்களுக்கு அதில் ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி உங்களுக்கு அமைதியான தூக்கம் கொடுக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் உங்களை வந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ உங்களுடைய உடல் வந்து ரொம்பவே மெலிந்து காணப்படுது, அந்த மெலிந்த உடல் வாகு இருக்கிறவங்க பால் மற்றும் சர்க்கரையோட பாதாம் பிசினை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது நீங்கள் வந்து கொழுப்பு இருக்கக்கூடிய பாதாம் பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொழுப்பு இருக்கக்கூடிய பசும் பால் அது கூட நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும். ஏன்னா இப்போ நம்ம உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரிகளினுடைய அளவை போதுமான அளவுக்கு அதிகரிக்கணும். அதிகப்படியான அளவுக்கு அதிகரிச்சுன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் நம்ம அவதிப்படக்கூடிய அபாயம் வந்துடும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொழுப்பு இருக்கக்கூடிய பாலில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கப்படும். இப்போ உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்றதுக்காக பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ள தயாராக இருந்தீங்கன்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுவிடும். ஸோ இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இருக்காது. இப்போ உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கும். அது வந்து பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா உடல் எடையை நீங்கள் கூட்டிக் கொள்ளணும் அப்படின்னா கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய பாலோட பாதாம் பிசினை கலந்துக்கணும். உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலோட நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்போதுமே உங்களுடைய உடலை வந்து பராமரிக்கும். தாதுக்கள் மற்றும் புரதச்சத்துக்கள்லாம் கொடுத்து உங்களுடைய உடலுக்கு வந்து வலிமை கொடுக்கக்கூடியதாக தான் இந்த பாதாம் பிசின் வந்து இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ உடல் மெலிந்திருக்கக்கூடியவர்கள் வந்து காய்ச்சிய பாலோட நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை உங்களுக்கு அதிகரிக்கும், தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடல் வந்து அதிக உடல் சூடாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னா இளநீர் அல்லது நன்னாரி சர்பத்து இது கூட வந்து நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ அந்த குளிர்ச்சி உங்களுடைய உடல் முழுவதும் பரவும் போது உடல் வெப்பம் உங்களுக்கு வந்து தணிக்கப்பட்டு நரம்புகளில் வந்து நீர் சத்துக்கள் குறிப்பாக அதாவது நரம்புகளில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். உடல் எங்கும் நீரேற்றமாக உங்களுக்கு வந்து இருக்கிறதால மயக்கம், சோர்வெல்லாம் இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இப்போ வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்சர் ப்ராப்ளம் இருந்து நீங்கள் விடுபடணும்னா மோர் இருக்குங்களே, இந்த பட்டர் மில்க் கூட நீங்கள் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்சர் அமிலத்தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. பாதாம் பிசினை வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது. குறைந்தது 8 to 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சு அது ஜெல்லினா மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.